கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல இருக்கக்கூடிய ராசி நம்பர் 1 ராசி கன்னிராசி. இல்லறம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய தன்மையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிறது கஷ்டம். கல்யாணம் காட்சிகள் பண்ணியிருந்தாலோ, காதல் பண்ணியிருந்தாலோ, இல்ல திருமணம் ஆனவங்களே பிரிஞ்சுதான் இருக்கும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசியில கன்னி ராசியில உள்ள ஆண்களும் பெண்களும் நிறையவே இருக்கீங்க. உங்க முன்னோர் செஞ்ச சாப பாவத்தை நீங்க தான் சுமைப்பீங்க. கோடீஸ்வரரா இருந்தா கூட இல்லறம் அமையாது. கன்னி ராசிக்காரங்க தான் இந்த ஆடி மாசத்தை கப்புன்னு பிடிச்சிக்கணும். கன்னி ராசிக்காரங்களுடைய உங்களுடைய துணைய முறையா நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணத்துல நீங்க தேர்ந்தெடுக்கணும். இல்லைனா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசியில நீங்களும் ஒருத்தர் தான். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை இல்லறத்துல. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம் கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தட்டு, மஞ்சள் கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான், அதிதேவதையும் அம்பாள் தான். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல இருக்கக்கூடிய ராசி நம்பர் 1 ராசி கன்னிராசி. நிறைய டாக்டர்ஸ், நிறைய சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸஸ், பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு, லா படிக்கலாம், போலீஸ்காரங்களாகலாம். இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கக்கூடிய ராசி கன்னிராசி தான். செம்ம பிரில்லியண்ட்டு நீங்கள் தான். அதாவது சின்ன வயசில் போட்டி இல்லாமல், போராமை இல்லாமல், வாழ்க்கையை நல்லா ரசித்து தெளிவான படிப்பு இருக்கக்கூடிய தருணம் உடைய ராசினா அது கன்னிராசி தான்.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ரொம்பலாம் இருக்க வேண்டாம், ஒரு 25 வயசு 35 வயசு வரைக்கும் ரொம்ப கவனிப்பாக தெளிவாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வேலையில் எல்லாம் சிறந்து இருந்திருந்தா கூட இல்லறம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய தன்மையில் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கிறது கஷ்டம். பெண்கள் தான் இந்த மாதம் பாவம்னே சொல்லலாம். 2025க்கு முன்ன ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன கல்யாணம் காட்சிகள் பண்ணியிருந்தாலோ காதல் பண்ணியிருந்தாலோ இல்லை திருமணம் ஆனவங்களே பிரிஞ்சு தான் இருக்கணும். பொதுவாகவே இந்த கன்னிராசியில் ஒரு கட்ட கால வயசு ஒரு 25லேருந்து 35 வயசு வரைக்கும் ஆண்கள் பெண்கள் கன்னிராசிக்காரங்க பிரிஞ்சு தான் இருக்கணும். ஒன்று நாட்டுக்கு வாழணும், இல்லைன்னா வீட்டுக்கு வாழணும். தன்னுடைய குடும்பத்துக்காக வாழவே முடியாது. இது விதியுடைய தன்மை. கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசியில் கன்னி ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் நிறையாவே இருக்கீங்க. உங்கள் முன்னோர் செஞ்ச சாப பாவத்தை நீங்கள் தான் சுமைப்பீங்க. கோடீஸ்வரராக இருந்தால் கூட இல்லறம் அமையாது. நிறைய இந்த ஜாதகத்தில் சினிமாவில் பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளுடைய ஜாதகங்களும் நிறையவே இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க தான் இந்த ஆடி மாதத்தை கப்புன்னு பிடிச்சிக்கணும். இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் படித்து வேலை வாய்ப்பு பிள்ளை குட்டிகளை பெற்று சந்தோஷமாக வாழுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளையும் நீங்கள் தான் வச்சுக்கணும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே தான் நீங்கள் இருக்கணும். உங்களுடைய சேர்க்கை கன்னிராசிக்காரங்களை உங்களுடைய துணையை முறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லைனா கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசியில் நீங்களும் ஒருத்தர் தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு கடாட்சி எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாண காட்சிகள்லாம் நடக்கும், பயப்பட வேண்டாம். ஆனால் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் பிடிச்ச தெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை வேண்டுங்க. இப்படி முறையான வழிமுறைகளில் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தால் இனி வருங்காலங்கள் சூப்பராக இருப்பீங்க. கன்னிராசிக்கார பெண்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய ஜாதகம் நீங்கள் தான். ஏமாற்றம் அடைஞ்சிட்டிங்கனாவே நீங்கள் சித்தர் ஆகிடுவீங்க, சிஸ்டர் ஆகிடுவீங்க, நன்னாயிடுவீங்க, கன்னியாஸ்திரி ஆகிடுவீங்க. அதனால ஆண் மேலே ஒரு அன்பு பண்பு அனுசரணை வச்சுருந்தீங்கன்னா அது முறையாக நடக்குமா நடக்காதங்கக்கூடிய தன்மையோடு இருந்து தான் பழகணும். வீணாக ஏமாந்துடாதீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. இல்லறத்தில் கன்னிராசிக்காரங்க தான் இருக்கிறதுலே பாவம்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில். உங்கள் இல்லறத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ அனுகிரகத்தில் அனுசரணையான ஒரு ஜாதகம் நீங்கள் தான். 2025 வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு ஒரு அமைப்பு கிடைக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தையும் உக்கிர தெய்வத்தையும் முறையாக ஒரு நகை செட்டு சாமிக்கு வாங்கி கொடுத்து இந்த ஆடி மாதம் வாங்கி கொடுத்து அற்புதமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. சூப்பராக வாழ போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. பயப்படாதீங்க. கண்டகச்சனிங்கெட்டு பயம் தேவை கிடையாது. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.